வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பூண்டு மிளகாய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி சமையல் குறிப்பில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு காரசாரமான பூண்டு மிளகாய் துவையல் அதுதான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். மிளகாய் அரை கப் எடுத்துருக்கிறேன். பூண்டு தோல் உரித்து அது ஒரு அரை கப் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன சொலை புளி, அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு. இது தவிர நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து பருப்பும் தேவைப்படும். அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சு ஒரு 3 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த துவையலுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த அரை கப் மிளகாயை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்துறேன். வறுத்த மிளகாயை மிக்சியில் சேர்த்துறேன். இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் இந்த புளியை போட்டு லேசாக இப்படி திருப்பி விட்டு அதையும் மிக்சியில் சேர்த்துடலாம். அடுப்பு அணைச்சிட்டேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதில் இந்த வெள்ளைப்பூடு உரிச்சதை போட்டுட்டு லேசாக அந்த எண்ணெயில் பிரட்டி விடுறேன். இது நான் வதக்கலை. இந்த சுடுற எண்ணெயில் இந்த பூண்டு போட்டு லேசாக கிளறி விட்டுடலாம். ஏற்கனவே அந்த மிளகா புளி அது மிக்சியில் போட்டிருந்தேன். அதோடு அந்த கல் உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த எண்ணெயோடையே இந்த கார்லிக் இதையும் இதில் சேர்த்துட்றேன். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த துவையல் அரைக்கலாம். மிக்சியில் முதல்ல தண்ணி ஊற்றாமல் 2-3 தடவை சுற்றினோன்னா இந்த மாதிரி பரபரன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். இந்த துவையல் இந்த துவையலில் தண்ணி நிறைய இழுக்கும். ஆனால் ஒரே தடவையாக ஊற்றக்கூடாது. இப்போ நான் இதை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மிளகாயோட பிசுறுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும். இதை நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அடுத்தது தாளிப்பு. துவையல் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லணும். இந்த மாதிரி கார்லிக் உரிக்கிறதுக்கு இந்த துவையலுக்கோ அல்லது பூண்டு குழம்புக்கோ நிறையா உரிக்க வேண்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மைக்ரோசேஃப் கண்டெய்னரில் அந்த ஒரு இதில் போட்டு மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வைக்கணும். இப்போ பாருங்கள், இது தொட்டால் இது உரிக்கலாம் வராது. இப்படி இருக்குது. இப்போ வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 15 செகண்ட் வச்சேன். அப்படி டப் டப்புன்னு லேசாக வெடிக்கிற சவுண்ட் கேட்கும். அப்படி கேட்டோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடாக தான் இருக்கும். டக்குன்னு உரிக்க வந்துடும். எவ்வளோ பூண்டுனாலும் நம்ம எடுத்து உரிச்சிடலாம். 15 to 20 செகண்ட்ஸ்க்கு மேலே வைக்க வேணாம். அடுப்பில் திரும்ப பேன் வச்சு நல்லெண்ணெய் திரும்பவும் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக தேவைப்படும். 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து பருப்பு போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த அரைச்ச துவையல் இருக்கு இல்லையா, இதை இதில் இப்படியே போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்சியை நல்லா கழுவி தண்ணி கன்சிஸ்டன்சி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் கெட்டியாகவும் கொதிக்க விடணுன்னா விட்டுக்கலாம். அவ்வளோ கெட்டியாக ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. பிகாஸ் இது கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தாலே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இது நான் சொன்னேன்ல 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு. இது என்ன ஆகும்னா அரைச்ச அன்றைக்கி கொஞ்சம் காரமாக இருக்கும். உப்பு கம்மியாக தான், அதாவது உப்பு சரியான அளவு மட்டும் போட்டால் போதும். மறுநாள் நீங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் உப்பு கூடுன மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மிளகாய் பொடி, மிளகாய் துவையல்லாம் உப்பு மறுநாள் உப்பு சுவை கூடும். அதனால் உப்பு மட்டும் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு நல்ல காரசாரமான ஒரு பூண்டு மிளகாய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது, இந்த துவையலை நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கிறப்போ கண்டிப்பாக இதோட நல்லெண்ணெய் அல்லது உருக்குன எண்ணெய் அல்லது தயிர் ஏதாவது சேர்த்து தான் சாப்பிட்ணும். நம்ம செய்கிறப்போ நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் இது தொட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ
தயிரோ சேர்த்து தொட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வயிற்றுக்கும் அதுதான் நல்லது. இந்த குறிப்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பூண்டு மிளகாய் துவையல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.